வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு ஹோம் ப்ரொவிஷன் அண்ட் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே! இது வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் மேனேஜ்மென்ட் யூனிட் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், டெம்பரரி கிடையாது. இதற்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன மாரி போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கையும், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன் அவேர்னஸ் கிரியேஷன் மல்டிமீடியான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் கம்யூனிகேஷன் மீடியா ஸ்டடீஸ், ஸ்பெஷலைசேஷன் இன் ட்ரக் பாலிசி, கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சிமிலர் ஃபீல்டு. இந்த மாரி நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தா, அதாவது மாஸ்டர் டிகிரில இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தா, நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம். இதற்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டிருக்காங்க. இத நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் இன் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஆன்லைன் ட்ரெய்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எ மாஸ்டர் டிகிரி இன் எஜுகேஷன் ட்ரெய்னிங் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அட் டெவலப்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பப்ளிக் ஹெல்த், சோஷியல் சயன்ஸ் ஆர் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆர் சிமிலர் ஃபீல்டு. இந்த மாரி நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தா, நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலையன்ட் ஃபீல்ட்ல வந்து நீங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டியூட்டீஸ் அண்ட் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. இத படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா அனலைஸ், மானிட்டரிங் அண்ட் டாக்குமென்டேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் டேட்டா சயன்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் with specialization in public administration or economics or public health, social science or criminal justice and similar ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மாஸ்டர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எம்காம் முடிச்சிருந்தா போதுமானது தான். அதாவது மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதற்கும் 5 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இதுக்கான டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இதில போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது முழுக்க முழுக்க மெயில் மூலியமா தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனும் கிடையாது. த்ரூ அவுட் மெயில்ல தான் உங்களோட மெயில் ஐடியிலேருந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, mmudftn2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களோட ரெஸ்யூமையும் நீங்க இதில அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து இதில ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பெர் மந்த்துக்கு 1.5 லேக்ஸ் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 10/9/2024க்குள்ள இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாசம் 10ஆம் தேதி செப்டம்பர் 24க்குள்ள நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கிளியரா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்கேன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு. அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ வந்து ஸ்கேன் பண்ணி, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணி, இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல்லயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இன் கம்யூனிகேஷன். அதாவது உங்களுக்கான நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்ட வந்து நீங்க இதில மென்ஷன் பண்ணணும். இங்க நேம் வந்து உங்க கேப்ஸ் லெட்டர்ல போட்டுக்கோங்க. ஜெண்டர் மேலா, ஃபீமேலா மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்த மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட முகவரி இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நேம் ஆஃப் போஸ்ட் அப்ளைட் ஃபார் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட் டீட்டெயில் நீங்க இதில மென்ஷன் பண்ணணும். அதே மாரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அதோட டீட்டெயில் நீங்க இங்க டீட்டெயிலா ப்ரொவைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க எத்தன வருஷம் வொர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் ஆன் வந்து 1/8/2024க்குள்ள நீங்க எத்தன வருஷம், எத்தன மாசம் வொர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்க டீட்டெயிலா ப்ரொவைட் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட லாஸ்ட் சேலரி, அதாவது நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ண கம்பெனிஸ்ல உங்களோட சேலரி என்னன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீங்க எதனா கவர்ன்மென்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எதனா எடுத்து பண்ணியிருந்தா, அதையும் இங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ நீங்க என்னைக்கு அனுப்புறீங்களோ, அந்த டேட்டும், உங்களோட பிளேஸும் மென்ஷன் பண்ணிட்டு, இங்க சைன் பண்ணிட்டு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பத்தி வேற எதனா டவுட்ஸ் இருந்தானா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.